எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து போன வாரம் ஃபுல்லாக ஒரு 2 டேஸ் எடுத்த வீடியோ தாங்க. டீ கேக் தான் ரெடி பண்ணுறேன். தம்பியும் அப்பாவும் கொடைக்கானல் ட்ரிப் போயிருக்காங்க. ஒரு நாள் தான். இன்றைக்கி காலையில் 5 மணி டயன்றப்போ தான் போனாங்க. நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. என்னையுமே கூப்பிட்டாங்க, நான் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு போய் பார்த்த இடத்துவே திரும்ப திரும்ப போகிறது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. அதனால சரி வேணாம் அப்படின்ட்டு போகலை. நீங்களும் தம்பியும் போயிட்டு வந்துடுங்கன்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் கடையிலேருந்து டீ கேக் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏன் கொடுக்கவே இல்லை, 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரவே இல்லை அப்படின்னாங்க. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் ரெடி பண்ணவே இல்லை. அப்புறம் தான் சரி ரெகுலர் கஸ்டமர் கேட்குறாங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி சரி கொடுத்துடலாமேன்னு தான் அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி தாங்க எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புறதுன்னு அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்கும், ரொம்ப விருப்பப்படுவான். எனக்கெல்லாம் அந்த மாதிரி வெளியில் போகிறதில்ல சுத்தமாக விருப்பமே இருக்காது. அதுவும் போக அந்த வெயில் டயத்தில் வெளியில் போனோம்னா எனக்கு கொஞ்சம் சேரவே சேராது. அந்தளவுக்கு உடல் பிரச்சனையெல்லாம் இருக்கும், தலைவலி பிரச்சனை இருக்கும், ஒரு மாதிரியாகவே இருக்கும். வெயில் அலையிறது பிடிக்காது நமக்கு, அதனால் நான் போகலை. அப்போ தம்பியும் அப்பாவும் வெளியில் வீட்டில் இல்லை அப்படின்போ நம்ம மட்டும் என்னத்தை சமைச்சு சாப்பிட்றதுன்னு நான் எதுவுமே காலையில் செய்யலை. வீட்டு வேலையில் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் அந்த மதியம் போல் ஒரு 1 பாட் ரைஸ் மாதிரி தக்காளி சாதம் வச்சிடலான்ட்டு ஒரு 2 மணிக்கு அப்புறமா தான் செய்யவே ஆரம்பித்தேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போ சரி டக்குன்னு தக்காளி சாதம் பண்ணிடலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிப்போச்சு. என்னன்னு தெரியல, வீடியோ எடுக்கவும் பிடிக்கல, வீடியோ போடுறதுக்கும் விருப்பம் இல்லாமல் போச்சு. அதனால் எடுக்கலை. அப்பப்போ சின்ன சின்ன ஸ்கிளிப்பிங் விருப்பம் இருக்க நேரம் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஒரு வீடியோவை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் ஒரு 2, 3 பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப தான் சமையல் செய்யணும், அம்மாவுக்கு தோணாட்டாலும் அவங்களுக்காக செஞ்சாகணுன்ற மாதிரி செஞ்சுருவோம். ஒரு ஆளாக இருக்கிறப்ப சமைக்கவே தோண மாட்டேன்டுது. அப்புறம் என்ன பண்ணேன்னு, இப்போ ஒரு ஆளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, சமைச்சி தான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றக்காக தான் அப்புறம் தான் ரெடி பண்ணவும் ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என்ன செஞ்ச, சமையல் என்ன பண்ண, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மதியம் ஒரு 3:30 மணி டயத்துக்கு மேலே கேட்டாங்க. எப்போவுமே எங்கேயாச்சும் வெளியில் போயிருந்தாங்கன்னா சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு கூட கேட்ட நாளே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு அன்றைக்கி தான் கேட்ட நாளேவும். தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். தக்காளி சாதமும் ஆனியன் ரைத்தா, பாயில் பண்ண முட்டை. எனக்கு முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது, தக்காளி சாதம் அந்த 1 பாட் ரைஸோட முட்டை சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் பொரிச்ச முட்டை இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. பாயில் பண்ண முட்டைனா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படின்லாம் கரெக்டாக செய்ய முடியாது. எப்படியாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சமைக்க வேண்டியது இருக்கும். அப்படியே நம்ம வீட்டுக்கு அடுத்த லைனில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ரெடி பண்ணால் கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் தக்காளி சாதம் ரெடி பண்ணி கொடுக்கவாம்மா, வேணுமாம்மான்னு கேட்டேன். கொண்டு வாம்மான்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவும் கொஞ்சம் வச்சு அவங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு அவங்க அப்பா நைட்டாக தான் வந்தாங்க. ஒரு 12:30 மணி டயன்றப்போ தான் வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் வெளியே சாப்பிட்டே வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் டிஃபன் பூரி போட்டுடலான்னு ரெடிமேடு பூரி மிக்ஸ் இருந்துச்சு, அதை தான் ரெடி பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். குருமா வச்சு பூரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பாக்கெட்டு போட்டு சாப்பிட்டுட்டோம். அது மீதி போக ஒரு பாக்கெட் இருந்ததையும் சரி அதையுமே இன்றைக்கி போட்டுடலாமேன்னு போட்டாச்சு. பார்க்க தான் பூரி புசு புசுன்னு வரும், டேஸ்ட் ஒன்றும் அப்படி இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு நம்மளே போடுற மாதிரி பூரி டேஸ்ட் இருக்காது. டக்குன்னு அவசரத்துக்கு இன்ஸ்டன்ட் பூரி போட்டு வேணால் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான் வேணால் சொல்லலாம். இப்போ அவ்வளோவா ஒரு பிரம்ம முகூர்த்த தீபமும் ஒரு 3 நாளாக போடவே இல்லை. எழுந்திரிக்க முடியல. காலையில் நேரத்தில் கொஞ்சம் தூங்கிடுறோம், அதனால் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு போட முடியல. இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால என்ன பண்ணுறேன், ஒரு 8 மணி டைம் போல் தீபம் போட்டு சாமி கும்பிட்றேன். ஸ்கூல் டைமாக இருந்தால் அந்த டயத்துக்கு என்னால் கும்பிட டைம் இருக்காது. ஏன்னா சமைக்கிற வேலை அப்படின்னு இப்படின்னு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும், அந்த டயத்தில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டயத்தில் கும்பிட்டுட்ருக்கேன். இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை எனக்கு பார்க்க. அதுதான் நல்லா இருக்குது. காலையில் சாமி கும்பிட்டாலே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு நல்ல நன்மைகள்லாம் நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தொடர்ந்து அந்த டயத்தில் சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.